அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு சிறந்த வழிமுறை தான் முத்ரா தெரப்பி. முத்திரைகள் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும். ஏப்பா அப்படி என்னப்பா இந்த முத்திரையில் சிறப்பு இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? இந்த முத்திரை செய்யாத ஒரு நபர்கள் கூட இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாந்தமான தெய்வங்கள் எல்லாம் பாருங்கள் ஏதாவது ஒரு முத்திரைகளோடு இருக்கும். சித்தர்கள், முனிவர்கள், இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் என எல்லாருமே முத்திரைகள் செஞ்சுருப்பாங்க. முத்திரைகள் செய்யாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனைய நீங்களும் கூட செஞ்சுருப்பீங்க. எனக்கு முத்திரைனாலே என்னன்னு தெரியாது, நான் எப்படிப்பா செஞ்சுருப்பேன் அப்படி தானே கேட்குறீங்க. நம்ம குழந்தையா கருவில் உருவாகும் போதே முத்திரை செஞ்சு தான் வெளியே வந்திருக்கிறோம். இப்போ கருவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை நம்ம செஞ்சுட்ருப்போம். அதே போல் குழந்தையா வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த குழந்தைங்களாம் கையை எப்போ பார்த்தாலும் இப்படியே மூடி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் முத்திரை. அதே போல் நம்ம பார்ப்போம், ஒருத்தரை பார்த்து வணக்கம் அப்படிம்போம், இது முத்திரை. இப்போ கோவம் வந்துருச்சு, உடனே என்ன செய்வோம், இப்படி வச்சு குத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம், இது முத்திரை. இப்போ யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஒருத்தரை பாராட்டணும், நம்ம என்ன சொல்லுவோம், சக்ஸஸ் அப்படின்னு இப்படி சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு முத்திரை. இந்த மாதிரி தெரியாமலே இது போல் பல்வேறு முத்திரைகளை நம்ம தினசரி செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சு செய்ய போகிறோம், இதுதான் முத்ரா தெரப்பி. அதே போலவே இந்த முத்ரா தெரப்பியில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அதிகரித்து நம்ம உடம்பை பலப்படுத்தும். இப்போ நல்லா இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஒருத்தர் உடம்பு பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டாங்க, இந்த முத்திரைகள் செய்யும்போது வேகமாக அந்த நோயிலிருந்து வெளிவரதுக்கு இந்த முத்திரைகள் வேலை செய்யும். இப்போ சிலர்லாம் நம்ம பார்க்குறோம், மூச்சுறதுக்கு சிரமப்பட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட இப்படி மூச்சு வாங்குவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்? வெளியே காற்றே இல்லையா? வெளியே காற்று நிறையா இருக்குதுங்க. அதை பெறக்கூடிய தன்மை இந்த உடம்பு இழந்துருச்சு. அதனால் அந்த காற்றை ஒழுங்காக நம்ம உடம்பு எடுத்துக்க மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன டெஸ்ட். இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனோம்னா இந்த நம்ம உடம்புல காற்றோட அளவை செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. இப்போ இயல்பாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 95, 97, 98 அந்த மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்ததுமே மூச்சு வாங்குது இல்லையா, அவங்களுக்குலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 85, 87 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இது சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க, ஒரு 15 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டரை வச்சு செக் பண்ணி பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாயிண்டாவது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன, இந்த உடம்புல காற்றை உள்வாங்கக்கூடிய திறனை அந்த முத்திரை செஞ்சுருக்கு. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வாக்கில் எந்திரிச்சிருவாங்க. முதல்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. ஏன் அப்போ தூங்குனாங்க, இப்போ ஏன் தூங்க முடியல? அவங்க உடம்பு ஆகாய சக்தியை பெறக்கூடிய திறன் குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன ஆகுது, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு போகிறீங்க, 1 லிட்டர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 1 லிட்டர் தான் ஃபில் பண்ண முடியும். அதில் 2 லிட்டர் ஊற்ற முடியுமானா முடியாது. அதுபோலவே இந்த உடம்போட கொள்ளளவு என்னவோ அதுக்கு தகுந்தவர் தான் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை இந்த உடம்பை எடுத்துக்கும். அதோட தன்மை எப்போ குறையுதோ அது இந்த உடம்பு எடுத்துக்கிறது குறைஞ்சி போகுது. அப்போ தூக்கம் முதல்ல 10 மணி நேரம் 11 மணி நேரம் தூங்கினவங்க இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்க உடம்பு அதை உள்வாங்கக்கூடிய திறன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இப்போ இவங்களாம் என்ன செய்யலான்னா, ஆகாய முத்திரை செஞ்சாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் செஞ்சாங்கன்னா இயல்பாக 1 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்படின்னா நிச்சயமாக 1:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க உடம்புல ஆகாயத்தை பெறக்கூடிய திறன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு 20 நாள் 30 நாள் செஞ்சாங்க அப்படின்னா நீண்ட நேரம் ஆழ்ந்து நிம்மதியாக அவங்களால தூங்க முடியும். அந்த ஆகாய முத்திரை எப்படி செய்கிறது? இப்போ இந்த கைகள் இருக்கு இல்லையா, இது நெருப்பு, இது ஆகாயம். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்க்க போகிறோம். இதுதான் ஆகாய முத்திரை. என்ன செய்யலாம், இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சோம்னா இதுதான் ஆகாய முத்திரை. இந்த மாதிரி 2 கையிலையுமே வச்சுக்கோங்க. முத்திரைகள் செய்யும்போது எப்போவுமே இப்படி வச்சோ இப்படி தொங்க விட்டோ செய்யக்கூடாது. ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுருக்கணும். இப்படி வச்சு கண்ணை மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் செஞ்சுட்டு இன்றைக்கி தூங்கி பாருங்கள், எப்படி தூக்கம் வருதுன்னு பாருங்கள். இப்போ தூக்கம் வராதவங்க இருப்பீங்க இல்லையா, சிலர்லாம் சொல்கிறீங்கல்ல, எனக்கு 1 மணி ஆச்சுன்னா முழிப்பு வந்துடுதுங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வர்றதில்லைன்னு. தூங்கி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இன்றைக்கி நீங்கள் கூடுதலாக தூங்குவீங்க. என்ன காரணம், இந்த முத்திரை செஞ்சதுனால உடம்பு உள்வாங்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட தூக்கத்தோட நேரம் அதிகமாகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையாக ஒரு டெஸ்ட். இந்த முத்திரை வேலை செய்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் காய்ச்சல் பார்க்குற மிஷின் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நாக்கில் வைங்க. உங்கள் உடம்புல என்ன வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிலர் சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க, சிலர் லிங்க முத்திரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்க சொன்னாங்கண்டி, நீங்கள் இப்படியே வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி வச்சு தொடைக்கு மேலே இப்படி நேராக வச்சுருங்க. முதுகெலும்பை நேராக வச்சு கண்களை மூடி மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து உங்கள் நாக்கில் வச்சு பாருங்கள். உங்களோட வெப்பநிலை என்ன இருந்ததோ அதை விட 1லேருந்து 2 பாயிண்ட் வரைக்கும் அதிகமாயிரும்.
இது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஏற்றி இறக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும், உடம்புல வரக்கூடிய நோய்களை சரி செய்ய முடியும், நோய் வராமல் பாதுகாக்க முடியும். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த முதிரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரக்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறாங்கன்னா, இயற்கை மருத்துவர் கீழர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு சொல்லித்தர போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். நன்றி, வணக்கம்.